ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய நாடுகளின் சபை தீர்மானத்தின்படி ஆண்டுதோறும் யாருடைய பிறந்த தினம் உலக அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது? ஏ. அன்னை தெரசா, பி. மகாத்மா காந்தி, சி. நெல்சன் மண்டேலா, டி. ராணி எலிசபெத். சரியான விடை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி உலக அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது. கீழ்காணும் நபர்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் யார்? ஏ. மருதுபாண்டியர்கள், பி. புலித்தேவன், சி. ஊமத்துரை, டி. கட்டபொம்மன். சரியான விடை மருதுபாண்டியர்கள். தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் சென்னையில் எங்கு அமைந்துள்ளது? ஏ. சைதாப்பேட்டை, பி. தாம்பரம், சி. திருவல்லிக்கேணி, டி. எழும்பூர். சரியான விடை எழும்பூர். யாராவது நம்மிடம் பேசும்போது மூக்கை தடவிக்கொண்டே பேசினால் அதற்கு என்ன அர்த்தம்? ஏ. நம்மிடம் பேச பயப்படுகிறார், பி. நம்மிடம் பேச சங்கடப்படுகிறார், சி. நம்மிடம் பேச அவருக்கு பிடித்திருக்கிறது, டி. நம்மிடம் பேச அவருக்கு பிடிக்கவில்லை. சரியான விடை நம்மிடம் பேச சங்கடப்படுகிறார். ரயில் நிலையத்தில் தேநீர் விற்று வந்த இந்திய பிரதமர் யார்? ஏ. வாஜ்பாய், பி. தேவகவுடா, சி. நரேந்திர மோடி, டி. மன்மோகன் சிங். சரியான விடை நரேந்திர மோடி அவர்கள். எந்த 2 மரங்கள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன? ஏ. அரசமரம், பி. வேப்பமரம், சி. மூங்கில் மரம், டி. பனைமரம். சரியான விடை மூங்கில் மரம் மற்றும் பனைமரம். சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? ஏ. நவராத்திரி, பி. திருவாதிரை, சி. ஓணம், டி. ஆடிப்பூரம். சரியான விடை திருவாதிரை. சிறந்த இந்திய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறது? ஏ. துரோணாச்சாரியா விருது, பி. அர்ஜுனா விருது, சி. பாரத ரத்னா விருது, டி. பீஷ்மாச்சாரியா விருது. சரியான விடை துரோணாச்சாரியா விருது. தனக்கு திருமணம் நடந்த தீவில் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த தீவில் உள்ள ஹோட்டல்கள், ஹெலிகாப்டர் மற்றும் அந்த தீவையே புக் செய்த மனிதர் யார்? ஏ. எலன் மஸ்க், பி. முகேஷ் அம்பானி, சி. பில் கேட்ஸ், டி. ரத்தன் டாடா. சரியான விடை பில் கேட்ஸ் அவர்கள். மனிதர்கள் அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பதால் மனித உடலில் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு எது? ஏ. பிறப்புறுப்பு, பி. இதயம், சி. மூளை, டி. கால்கள். சரியான விடை இதயம். நம்ம அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுற பேராபத்துக்கள்ல முதல்ல பாதிக்கப்படுறது நம்மளோட இதயம்தான். ஏன்னா நம்ம அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் கரையிறது குறைஞ்சு போயிடும். அந்த கெட்ட கொழுப்புலாம் நம்ம இரத்த குழாய்கள்ல தேங்கி அப்படியே நின்றும். அதன் விளைவாக நமக்கு இதயத்துல பாதிக்கப்பட்டு இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதா ஆய்வுகள் கூறுகின்றன. இரண்டாவதா உடல் வலி அதிகரிக்கும். கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வலிகளால நீங்க அதிக நாட்கள் அவதிப்படுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமா நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கும். மூன்றாவது உடல் தோற்றம் சீரற்று போகும். ஒரே மாதிரியான நிலையில நேரா அப்படியே அசையாம அமர்ந்திருக்கிறனால நம்மளோட முதுகு தண்டுவடம் வெகுவாவே பாதிப்படையும். இதனால நம்ம உடல் தோற்றம் சீரற்ற நிலையை அடைந்துவிடும். நமக்கே பிடிக்காத அளவு கூட நம்மளே வெறுக்கிற அளவுக்கு கூட நம்மளோட உடல் தோற்றம் மாறிவிடும். நான்காவது மூளை பாதிப்படையும். அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறனால உடல் மட்டுமில்லாம மூளையும் பாதிப்படைகிறதா ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகம் நடத்திய ஆராய்ச்சியில அதிக நேரம் உட்கார்ந்து அலுவலக பணிகளை செய்தாலோ இல்லைனா மற்ற வேலைகளை உட்கார்ந்தே செய்தாலோ ஞாபக மறதி அதிகரிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐந்தாவது உடல் எடை அதிகரிக்கும். என்னதான் நம்ம எடையை குறைக்க டயட் உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அதுல பலன் கிடைக்காது. உடல்ல எந்தவித ஆற்றலுமே இல்லாத பட்சத்துல கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் வெளியேறாம தேங்கி அது உடல் எடையை தான் அதிகரிக்க செஞ்சிடும். ஆறாவது சர்க்கரை நோய் வரலாம். நார்வேன் பல்கலைக்கழகம் நடத்திய ஹண்ட் என்கிற ஆராய்ச்சியில
அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமா வர்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அதிக நேரம் உட்கார்ந்து இருந்து வேலை செஞ்சோம்னா நீரிழிவு நோய் இல்லாதவங்களுக்கு கூட, அதாவது சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கூட சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுறதா அந்த ஆராய்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு இந்த பாதிப்புகள்லாம் வராம இருக்குன்னா நம்ம பெருசால எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது எழுந்துச்சு நடக்கலாம். 30 நிமிஷங்களுக்கு ஒரு முறை கை கால்களை ஆட்டி பார்க்கலாம். இடுப்பை 2 பக்கமும் வளைக்கலாம். முடிஞ்சா சிம்பிளா உடற்பயிற்சி கூட செய்யலாம். இந்த மாதிரி செய்யறதுனால மேலே குறிப்பிட்ட அத்தனை நோய்களும் வராம நம்மளால தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.